1980 காலகட்டத்தில் நடந்த ஒரு அமானுஷிய சம்பவம். விண்ணை முட்டும் உயரத்தில் இருந்தும் கால்கள் இல்லாத உருவம். எந்த பக்கம் திரும்பினாலும் தனக்கு முன்னாடி வந்து நின்று பயமுறுத்திய மர்ம உருவம். பேய்க்கு பயந்து பின்னோக்கியே நடந்து வந்த மனிதன். வணக்கம், என் பெயர் பாலா. எனது சித்தப்பாவுக்கு நடந்த கதையை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போறேன். என்னோட சித்தப்பா ஒரு 25 வயசா இருக்கும்போது அவருக்கு நடந்த உண்மை சம்பவம். எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே பணமரத்தை சார்ந்த தொழில் செய்யறவங்க. அதுல எங்க சித்தப்பாவும் ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடியவர். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பணமரம் ஏற ஆரம்பிச்சாருன்னா 8-9 மணி வரைக்கும் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் நமக்கு குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை எடுக்க முடியும். காலையில எந்திரிச்சு 10 ஏறவங்க மத்தியானம் திரும்பி அந்த மரத்துல பாலையை செதுக்கி விட்டுட்டு பானையில சுண்ணாம்பு அடிச்சு வச்சுட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி ஈவினிங்கே ஒரு 6 மணிக்கு போய் பாலையை சீவி விட்டு பானையில சுண்ணாம்பு அடிச்சுட்டு வரணும். இது மாதிரி 3 தடவை பணமரத்துக்கு செய்வாங்க. இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா அந்த காலகட்டத்துல பாக்கெட் சாராயம் நிறைய குடிப்பாங்கன்னு சொல்லி சொன்னாரு. இந்த காலகட்டத்தில் நம்ம அதை பார்க்க முடியாது. ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் சாராயம் நிறைய பயன்படுத்தி இருக்காங்க. இரவு வேலை முடிஞ்சு அன்னைக்கு எங்க சித்தப்பா சினிமாவுக்கு போலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. சினிமானா இப்ப இருக்கிற மாதிரி தியேட்டர் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டென்ட் கொட்டாய் தான் இருக்கும். டென்ட் கொட்டாயுமே எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டர் தூரம் தள்ளி தான் இருக்குது. அப்போ வந்து செகண்ட் ஷோவே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு தான் போடுவாங்க. 7-8 மணிக்கு வேலையை முடிச்ச எங்க சித்தப்பா சைக்கிள் எடுத்துட்டு நேரா டென்ட் கொட்டாய்க்கு படம் பார்க்க போயிட்டாரு. போகும்போது சும்மா போகல, பாக்கெட் சாராயத்தை வாங்கி பாக்கெட்ல 2 வச்சுட்டு போயிருந்திருக்காரு. படம் முடிஞ்சு நைட்டு 2 மணிக்கு வெளியில வந்திருக்காரு. வெளியில வந்தோடனே அந்த பாக்கெட் சாராயத்தை உடைச்சு குடிச்சிட்டு பணமர காடுகளுக்கு நடுவுல ஒத்தையடி பாதையில சைக்கிள்ல வந்திருக்காரு. வீட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போதே சைக்கிள் நிறுத்தி யூரின் போலான்னு போயிருக்காரு. அப்போ தன்னோட தலப்பாக்கட்டில இருந்து பீடியை எடுத்து வாயில வச்சு பத்த வச்சுட்டு தீக்குச்சி கீழே போட்டு ஒரே ஒரு தம் மட்டும் இழுத்து புகை விட்டுட்டு அப்படியே மேல பார்த்திருக்காரு. அப்பதான் அவருக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு உருவம் அவர் கண்ணு முன்னாடி இப்படி வந்து நின்றுருக்கு. அந்த உருவத்துக்கு காலே இல்லை. அதோட உயரம் பாத்தீங்கன்னா வான் உயரத்துக்கு இருந்திருக்கு. அதாவது வானம் எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளோ வளர்த்தியா எவ்வளவு தூரம் பார்த்தாலும் அதோட உருவம் மறையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. இதுல என்ன கொடுமைனா, பேய் அங்க நிக்குதா இல்லையா, ஒருவேளை நமக்கு தான் அப்படி பிரம்மையா தெரியுதா அப்படின்னு சொல்லி கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்திருக்காரு, கண்களை ஆட்டி பார்த்திருக்காரு. எது பண்ணாலும் அந்த உருவம் அவர் முன்னாடி இருந்து மறையவே இல்லை. அப்புறமா ஒரு வழியா அவருக்கு முடிவு வந்துட்டாரு, இது பேய் அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, வேகமா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லி டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி இருக்காரு. இங்க இருந்த ஒரு உருவம் சைக்கிளுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கு. இப்ப அவருக்கு எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. சடனா பின்பக்கம் போலான்னு சொல்லி பின்னாடி பக்கம் திரும்பி இருக்காரு. அந்த உருவம் இங்கே வந்து நின்றுருக்கு. ஒரே உருவம் தான், எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் முன்னாடி வந்து நின்றுருக்கு. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. சைக்கிளை அப்படியே நிறுத்தி வச்சு தன்னோட கைகளில் வலதுபுறமா பிடிச்சுக்கிட்டு முன்னாடி நடக்காம வீட்டுக்கு வர்றதுக்கு பின்னாடியே சைக்கிளை தள்ளிக்கிட்டே ஊருக்குள்ள வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரம் ரிவர்ஸ்லயே நடந்து வந்திருக்காரு. அந்த பேயும் அவருக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி அவர் முன்னாடியே வந்திருக்கு. ஊருக்குள்ள வர வரைக்கும் அந்த பேய் அவரை விட்டு மறையவே இல்லை. கடைசி நேரத்துல அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல இருந்து 500 மீட்டர் தள்ளி இருக்க மாதிரி அந்த உருவம் அங்கேயே நின்னுக்குச்சு. அதுக்கப்புறம் கிட்ட வரல. அப்படியே சைக்கிளை கீழே போட்டு படுத்தவர் தான் அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு பாக்குறாரு. கண் விழிச்சு பார்த்தவருக்கு பெரிய அதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்த உருவம், 500 மீட்டர் தள்ளி பார்த்த உருவம் படுத்து காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது அவரோட வீட்டு கூரையில அந்த உருவம் இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு நினைவுக்கு வருது. அவரு யூரின் போறதுக்காக அந்த காட்டில் நின்று தலப்பாக்கட்டுல இருந்து பீடியை உருவினார் இல்லவா, அப்போ அவரோட முடி இப்படி வந்து முன்னாடி நின்று இருந்திருக்கு. அந்த முடியை தான் அவர் போதையில பேயின்னு நினைச்சிட்டாரு. இப்படி தொங்கும்போது கீழே கால் இருக்காதுல்லவா, ஆனா இப்ப எப்படி பார்த்தாலும் அந்த உயரத்துக்கு அவருக்கு தெரிஞ்சுட்டே இருந்திருக்கு. அவர் அது மட்டும் இல்லாம போதையில இருந்தனால அவர் பேயின்னு நினைச்சு தனக்குத்தானே ஏமாத்திக்கிட்டு 5 கிலோமீட்டர் தூரம் ரிவல்ஸ்லேயே வந்து எங்க சித்தப்பா படுத்திருக்காரு. இதை வெளியில சொல்லவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க சித்தப்பா ஒரு தடவை எங்க சிரிச்சுக்கிட்டே காமெடியா இதை சொன்னாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த போதை பழக்கம் நம்மளை எப்படிலாம் பயமுறுத்துது, நம்மளோட மூளையை எப்படிலாம் மழுங்க வைக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சம்பவம் உங்க வீட்லயோ உங்களுக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாராவது நடந்திருந்ததுன்னா நீங்களும் இந்த இன்ஸ்டாகிராம்லயோ இந்த மெயில் ஐடியோ ஷேர் பண்ணுங்க.